ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஹாட் லூப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி சாம் எப்படி பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். கிச்சனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்ட்ரிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் க்ரீன் கலர் யானை எடுத்துருக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நான் அதில் 50 செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, 50 செயின்ஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தான் நமக்கு 50 செயின்ஸ் போட்டால் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அதுக்கு நான் மேஜிக் ரிங் எடுத்துக்கிறேன். மேஜிக் ரிங் எடுத்து 1 செயின் போட்டு நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே நான் வந்து 6 எஸ்சி பண்ண போகிறேன். 6 வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேயில் போயிட்டு நான் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 3 4 5 and 6. ஓகே, அதில் 6 வாட்டி நான் வந்துட்டு எஸ்சி பண்ணிட்டேன். ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக இருக்கிற யானை பிடிச்சி இழுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரிங்கை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சர்க்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ரோ பண்ணுறதுக்கு நான் ஒரு செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு ஸ்டிச்லையும் நான் 2 வாட்டி எஸ்சி பண்ண போகிறேன். அப்போனா நமக்கு டோட்டலாக 12 வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் எஸ்சியில் போயிட்டு நான் இப்போ ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சேம் அதே ஸ்டிச்சில் போயிட்டு திரும்ப ஒரு எஸ்சி பண்ணுறேன். ஸோ டோட்டலாக ஒரு ஸ்டிச்லேயும் நான் 2 எஸ்சி நான் வந்து இப்போ பண்ணுறேன். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 எஸ்சி நமக்கு வந்திருக்கணும். அது வந்தால் தான் கரெக்டுன்னு அர்த்தம். நீங்கள் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செகண்ட் ரவுண்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேர்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு நான் செயின் 1 போட்டுக்கிறேன். இதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செயினில் ஒரு எஸ்சி, நெக்ஸ்ட்டு செயினில் 2 வாட்டி நம்ம எஸ்சி பண்ண போகிறோம். ஓகே, எஸ்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து 18 வந்திருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு செயினில் ஒரு எஸ்சி, நெக்ஸ்ட்டு செயினில் போயிட்டு 2 வாட்டி நம்ம எஸ்சி பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறப்போ நம்ம 18 செயின்ஸ் வந்திருக்கணும். கவுண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கணும். ஸோ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம அதுதான் இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்துட்டேன். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரிங்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு செயின் 1 போட்டுக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 செயின்லேயும் ஒரு எஸ்சி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் 2 வாட்டி எஸ்சி பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்சியில் போய்ட்டு நான் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் தான். ஃபர்ஸ்ட்டு செயினில் போயிட்டு ஒரு எஸ்சி, நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு எஸ்சி, நெக்ஸ்ட்டு செயினில் 2 வாட்டி எஸ்சி, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரவுண்டு இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். பண்ணுறப்போ நமக்கு 24 எஸ்சி நமக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபைனல் ரவுண்டில் போயிட்டு நான் ஃபஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் மார்க் பண்ணியிருந்தேன்ல, ஸ்டிச் மார்க்கர் வச்சு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு நான் செயின் 1 போட்டுட்டு ரோ 1 to 7 டைம்ஸ் 7 ரவுண்டு வந்து நம்ம எஸ்சி பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எஸ்சியில் போயிட்டு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி 7 ரோஸ் பண்ணுறப்போ நமக்கு இந்த மெத்தடில் தான் வந்திருக்கும். இந்த மாடலில் தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ ஃப்ளவரோட அந்த இது பேஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. இந்த மாதிரி 2 பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக பண்ணியிருந்தோம்ல அந்த ஸ்ட்ரிங் அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேஜிக் ரிங் வச்சு பண்ணியிருந்தோம்ல, அதில் சென்டராக இருக்கிற ஒரு ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை வந்து புல் த்ரோ பண்ணிவிட்டு இந்த பக்கம் வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு மேஜிக் ரிங் போட்டிருந்த அந்த நாட் இருக்குல்ல, அதுவுமே இந்த க்ரீன் கலர் யானையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் பண்ண போகிறோம். ஸ்டிஃபாக நல்லா டைட்டாக நாட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா வெளியே வராமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி நாட் போட்டு நான் வச்சுக்கிறேன். ஓகே, நாட் போட்டாச்சு. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற யானை அப்படியே உள்ளே வந்து ஸ்டிஃபாக நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ சேம் இதே மெத்தடில் அந்த பக்கம் இருக்கிற அந்த எண்டையுமே நம்ம வந்து இந்த
பேஸ் வச்சு நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி சென்டரில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணிவிட்டு யானை வந்து புல் த்ரூ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு எவ்வளோ முடியுதோ உங்களால் அவ்வளோத்துக்கு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியே வந்து ஆக்சுவலி வெளியே வரக்கூடாது. இந்த வந்து ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது. இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஷேப் எந்த ஒரு ஸ்பேஸுமே நமக்கு இல்லாத அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு நல்லா உள்ளே இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து குத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் யானை வந்து கொஞ்சம் லாங்காகவே நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஹைடு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் லாங்காக விட்டுக்கோங்க. விட்டுட்டு யானோட எண்ட் இருக்குல்ல, அதுக்கு நேராக இருக்கிற செயினில் போயிட்டு நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். நீடில் யான் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வழியாக அப்படி வெளியே எடுத்து நல்லா இந்த மாதிரி டைட்டன் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. பேலன்ஸ் யான் வெளியே வரதான் செய்யும். இந்த மாதிரி நல்லா உள்ளே இன்செர்ட் பண்ணி குத்தி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா இன்செர்ட் பண்ணி நல்லா இழுத்து விட்டுட்டு சேம் அதே செயின்குள்ளே போயிட்டு திரும்ப அதே ரவுண்டில் நம்ம வந்து திரும்ப பண்ண போகிறோம். இந்த மாதிரி விட்டு திரும்ப அதை நல்லா டைட்டாக நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. டைட்டன் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற யானை இந்த மாதிரி உங்களுக்கு குத்தம் இல்லைன்னா நம்ம ஹூக்கோட பேக் சைடு எடுத்துட்டு அந்த வழியாக இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யானை வந்து கோர்த்துட்டு இந்த மாதிரி சென்டர் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதில் போயிட்டு திரும்ப வந்து யானை இன்செர்ட் பண்ணி நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு டைட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி. ஸோ சேம் ஒன் சைடு நம்ம வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்கிற செயினில் இந்த மாதிரி யானை இன்செர்ட் பண்ணிவிட்டு திரும்ப சென்டர் பாயிண்ட் இருக்கிற செயின்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற பார்ட் வந்து நமக்கு இந்த சைடாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு நேராக இருக்கிற செயின்குள்ளே போய் ஹூக்கை நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து நமக்கு ஒரு ஷேப் வந்து கிடச்சிருக்கும். ஓரளவுக்கு ஸ்டாரோட ஒரு சைடு நமக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு சேம் அதே சென்டர் பாயிண்டில் இருக்கிற செயின்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா டைட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப் நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற யானை ஃபுல்லாக நல்லா வந்து டைட்டன் பண்ணி உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. அந்த ஷேப் வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்கும் நமக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற யானை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைட் பண்ண போகிறோம். ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம பண்ணிட்டோம். சிம்பிள் தான், நம்ம பேசிக் ஸ்டிச் வச்சுட்டே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த யானை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, கட் பண்ணிட்டேன். சேம் அதே மெத்தடில் தான் அந்த பக்கம் இருக்கிற ஃப்ளவரையும் நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். சேம் இதே மாதிரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லீஃப் பண்ண போகிறோம். ஓகேவா, இதோட லீஃப் வந்து எப்படி பண்ணலாங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் அதே சேம் க்ரீன் கலர் யானை எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 16 நான் போட்டுக்கிறேன். ஓகே, 16 செயின் நான் போட்டுக்கிறேன். ஓகே, 16 செயின்ஸ் போட்டுட்டு செகண்ட் செயினில் போயிட்டு நான் எஸ்சி பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எஸ்சிங்கிறது எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சு அதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக நம்ம அதில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செயினில் போயிட்டு நான் ஹச்டிசி பண்ணுறேன், அதாவது ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அதுக்கு யானை ஒர்க் பண்ணி ஹுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு 3 லூப்ஸ் வரும், அதை அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இருக்கிற 3 செயினில் போயிட்டு நான் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். ஓகே, யானை ஒர்க் பண்ணி செயின்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும், அது 2 லூப்ஸாக வெளியே எடுக்கிறோம். ஸோ அவ்வளோதான், நான் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணுறேன், இன்செர்ட் பண்ணிட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு தெரியலனா என்னோடய சேனலில் போயிட்டு பார்த்துக்கோங்க, நான் அதில் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் 3 வாட்டி நான் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன், அது உங்களுக்கே தெரியும். இன்செர்ட் பண்ணிக்கோங்க, 3 லூப்ஸ் இருக்கும், அட் டைமில் வெளியே எடுக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் என்னவாக இருக்கும், எஸ்சி சிங்கிள் க்ரோஷே இன்செர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி ஒரு லூப் இருக்கும், அதை அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ
லீஃபோட ஒரு செட்டு நமக்கு வந்துருச்சு. ஃபைனலாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற லீஃப் பண்ணலாம். சேம் அதே தான் வரும். எஸ்சி பண்ணுறோம், ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறோம், 3 ஸ்டிச்லேயும் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறோம், அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஸோ சேம் இதே மெத்தட் தான். ஈஸி, உங்களுக்கே தெரியும். எஸ்சினா ஒரு ஷேப்க்கு நமக்கு வரும், ஸ்டிச்னா ஒரு ஷேப் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதை பண்ணுறோம். லாஸ்ட்டு செயினில் மட்டும் போயிட்டு நம்ம 3 வாட்டி எஸ்சி பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் நான் சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் அந்த கர்வ்னஸ் நமக்கு வந்து வரும், லீஃபோட கர்வ்னஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இருக்கிற லீஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் சேம் அதே மெத்தடில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எஸ்சி பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியலனா நல்லா வந்து இந்த சைடாக பார்த்துக்கோங்க. ஒரு செயின் மாதிரி நம்ம கிடச்சிருக்கோம், அந்த செயின்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அந்த காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த செயின் வழியாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த யானை வந்து சேர்த்து வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணியாச்சு. சேம் இந்த நான் கீழே கேப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். சேம் அதே மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற அதே மெத்தடில் நம்ம அந்த பக்கமும் உங்களுக்கு லீஃப் வந்திருக்கும். ஈஸி தான், ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினர் கூட இந்த வீடியோ பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டபுள் க்ரோஷே பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் யானை ஒரு பண்ணி ஹூக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும், அதை அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க, ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து செயின்ஸ் புரியலை அப்படின்னா நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. சைடாக திருப்பினீங்களா உங்களுக்கு செயின்ஸ் அழகாக தெரியும், அது வழியாக நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எஸ்சி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் இதே மெத்தடில் தான் நம்ம அடுத்து இருக்கிற செயின்லேயும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, சேம் அதே மெத்தடில் தான் நம்ம அடுத்து பண்ணுறோம். சேம் அந்த லீஃபையும் நான் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் செயினில் மட்டும் போயிட்டு நம்ம 2 வாட்டி சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி 3 எஸ்சி பண்ணிட்டோம், இந்த பக்கம் 2 எஸ்சி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த பக்கம் கர்வ்னஸ் வேணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம 2 எஸ்சி பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக போட்டு ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணி அதில் போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து யானை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த பக்கம் இருக்கிற யான் இருக்குல்ல, அதை வந்து ஹைடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு லீஃப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். யான் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹைடு பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற இந்த யானை வந்து ஹைடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருந்தோம்ல, அந்த செயின்குள்ளேயும் அந்த பக்கம் இருக்கிற செயின்குள்ளேயும் நான் ஹூக் அப்படி இன்செர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு அப்படி கிராப் பண்ணி இந்த பக்கம் வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? வெளியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.